தொழில் முனைவோர்கள் ஒன்றாக சேர்ந்து இடம் வாங்கி தொழில்பேட்டை அமைக்க முன்வந்தால் 15 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்று அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது பேசிய அதிமுக உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன், வடவள்ளியில் உள்ள கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் தொழிற்பேட்டை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கு பதிலளித்த ஊரக தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன், கோவையில் ஏற்கனவே 3 சிட்கோ தொழில்பேட்டை இயங்கி வருகிறது என்று தெரிவித்தார். உறுப்பினரின் தொகுதியில் 15 ஏக்கருக்கும் கூடுதலாக ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்கள் இருப்பதாக சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டார். அங்கு அரசு சார்பில் தொழிற்பேட்டை அமைத்து தரப்படும் என்று தாமு அன்பரசன் உறுதியளித்தார். மேலும் தொழில் முனைவோர்கள் ஒன்றாக சேர்ந்து இடம் வாங்கி தொழில்பேட்டை அமைக்க முன்வந்தால் அரசு 15 கோடி மானியம் வழங்கி குடிநீர், சாலை, மின்சாரம் உள்ளிட்ட வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று தொழிற்பேட்டை அமைக்க உதவப்படும் என்றும் அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்தார். தொழில்பேட்டைகள் கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில் அருகிலே ஏற்கனவே இயங்கி வருகிறது. அது இல்லாமல் மோப்பேரி பாளையத்தில் 10 கோடி அரசு மானியத்துடன் ரூபாய் 24 கோடியே 32 லட்சம் திட்ட மதிப்பில் 225 ஏக்கர் பரப்பில் 202 மனைகளை கொண்டும், கள்ளப்பாளையத்தில் 10 கோடி அரசு மானியத்துடன் ரூபாய் 20 கோடி திட்ட மதிப்பீட்டில் 116.24 ஏக்கர் பரப்பில் 120 மனைகளை கொண்டும் 2 தனியார் தொழில்பேட்டைகள் கழக அரசு பொறுப்பேற்றதற்கு பின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. மேலும் சவலபாளையத்தில் 9 கோடியே 3 லட்சம் ரூபாய் அரசு மானியத்துடன் 18 கோடியே 6 லட்சம் திட்ட மதிப்பில் 41.42 ஏக்கர் பரப்பில் 78 மனைகள் கொண்ட தனியார் தொழில்பேட்டை அமைக்கும் பணி முடியும் தருவாயில் உள்ளது. எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் கோரிய இப்பகுதிகளில் புதியதாக தொழில்பேட்டை அமைக்க வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை என்பதை தங்களின் வாயாளாக மாண்புமிகு உறுப்பினர்